உதயசூரியன் சின்னம் மீண்டும் திமுகவிற்கே உறுதி செய்யப்பட்ட தினம் இன்று. 1993 தமிழக அரசியல் பல சிக்கல்களை கண்டிருந்துச்சு. அஇஅதிமுக ஆட்சியின் மேல மக்கள் கொந்தளிப்புல இருந்த காலகட்டம் அது. அதே சமயத்துல எதிர்கட்சியா இருந்த திமுகவுக்குள்ளேயும் சலசலப்புங்கிறது அதிகமாயிட்டு இருந்துச்சு. யாழ்ப்பாணத்திற்கு தலைமையிடம் தகவல் சொல்லாமல் திரு வைகோ அவர்கள் போய் வந்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. அந்த சர்ச்சைங்கிறது அப்புறம் பெரும் பிரச்சனையாவே மாறிச்சு. திரு வைகோ அவர்கள் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் நீக்கப்பட்டதை எதிர்த்து 6 மாவட்ட செயலாளர்கள் தனியாக பிரிந்து வைகோவுடன் தோளுக்கு தோளாக நின்றார்கள். கிட்டத்தட்ட 1993 திமுக சரிபாதியா பிளவுபட்டது போல் இருந்தது. வைகோ அவர்கள் தானும் தன்னை சார்ந்தவர்களும் தான் உண்மையான திமுக, அதற்கு தான் உதயசூரியன் சின்னம் கிடைக்கணும்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு முறையிட்டார். அதை எதிர்த்து மறுதிசையில் நின்றாங்க திரு கருணாநிதி தலைமையிலான திமுக. அதற்கு சான்றாக அதிகப்படியான செயற்குழு உறுப்பினர்களின் ஆதரவு தன்னுடைய தலைமையிலான திமுகவிற்கு தான் இருக்கிறது என்பதற்கான கடிதங்களை தேர்தல் கமிஷனிடம் ஒப்படைத்தார் திரு கருணாநிதி. இருவரின் கோரிக்கையும் ஏற்று அலசி பார்த்து சான்றுகளை சரிபார்த்து 1994 மே மாதம் 3ஆம் தேதி உதயசூரியன் சின்னம் என்பது திரு கருணாநிதி தலைமையிலான திமுகவிற்கே சொந்தம் என்று தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டது. அதன் பிறகுதான் தாய்க்கழகம் திமுகவிற்கே உதயசூரியன் நிரந்தரமானது. இந்த போட்டியில் தோல்வியுற்று அதன் பிறகு திரு வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை நடத்த ஆரம்பிச்சார். திரு ரெட்டமலை சீனிவாசன் அவர்களால் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு பிறகு அவரிடம் அனுமதி பெற்று அண்ணாவால் திமுகவிற்கு வந்து சேர்ந்த உதயசூரியன் சின்னம் மீண்டும் திரு கருணாநிதி அவர்களின் முயற்சியால் திமுகவிற்கே கிடைத்த தினம் இன்று.